இஸ்லாத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபர் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த டேனியல் ஸ்ட்ரைச் என்ற நபரை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக சுவிட்சர்லாந்து அப்படின்றது கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் அதுவும் ஒரு நாடு. 2003 2004 இந்த ஆண்டில் என்ன ஒரு பிரச்சனை உருவாகுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, பள்ளிவாசல்களில் அந்த மினாரா இருக்கக்கூடாது. ஏன்னா சர்ச்சுகளில் இருக்க மாதிரி அந்த மினாரா பள்ளிவாசல்ல அப்போ இருந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிரச்சனை அந்த காலகட்டத்தில் உருவாகுது. அப்ப அந்த கிறிஸ்தவருடைய அந்த சர்ச்சு மினாராவை விட அந்த இதை விட பள்ளிவாசல்ல இருக்கக்கூடியது ரொம்ப அழகாகவும் ரொம்பவும் அட்ராக்டிவா இருந்ததுனால அது இஸ்லாத்தின் பக்கம் மக்களை ஈர்க்குது. அப்படின்ற காரணத்தினால அந்த மினாராக்களை என்ன செய்யணும் அப்படின்னா, அது தகர்க்கணும், அது அகற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை. பள்ளிவாசல் இருக்கட்டும், ஆனா மினாராக்களை மட்டும் அகற்றணும் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சு அப்படின்னா அந்த ஒரு பிரச்சாரம் அந்த நேரத்துல இருந்தது. இதை ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தா, நம்ம இன்று பார்க்க இருக்கக்கூடிய நபர் இருக்கும்ல, டேனியல் ஸ்ட்ரைச். அவர் தான் என்ன செய்றார் அப்படின்னா இதை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல இவர் எப்படி என்ன பொறுப்புல இருக்கிறார் அப்படின்னா, சுவிட்சர்லாந்து மக்கள் கமிட்டி அப்படின்ற ஒரு கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக இவர் இருக்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு, தான் இருக்கக்கூடிய அந்த கட்சியில தனக்கு பதவி உயர்வு வேணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. சரி, பதவி உயர்வு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, தான் ஒரு ஃபேமஸான ஒரு ஆளா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த பிரச்சனையை உருவாக்குன இவரே என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த மினாரா பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதை என்ன செய்யறாருன்னா எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்றாரு. இவர் என்ன எதிர்பார்த்தாரோ, மக்களுக்கு மத்தியில இந்த பிரச்சாரம் பண்ணும் பொழுது மினாராக்கள் அகற்றப்படணும் அப்படின்ற பிரச்சாரம் பல நபர்களிடமிருந்து இவருக்கு பாராட்டையும் பதக்கங்களையும் வாங்கி கொடுத்துச்சு. அதை பார்த்து என்ன செஞ்சு அப்படின்னா, அந்த நாட்டு சுவிட்சர்லாந்து அந்த நாட்டு என்ன செய்யுது அப்படின்னா, அந்த இராணுவத்தினுடைய பயிற்றுவிப்பாளராக என்ன செய்யறாங்க அப்படின்னா இவரை நியமனம் பண்றாங்க. அது போல அந்த கட்சி என்ன செய்யுது அப்படின்னா, சுவிட்சர்லாந்து மக்கள் கட்சி, அந்த கட்சி என்ன செய்யுதுன்னா இவருக்கு அடிப்படை உறுப்பினர் அப்படின்ற அந்த போஸ்ட்ல இருந்து கொள்கைகளை வகுக்கக்கூடிய சிந்தனை வழிகாட்டி அப்படின்ற அந்த ஒரு பதவி என்ன செஞ்சாங்க இவருக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் அந்த அங்குள்ள எல்லா சர்ச்சுகளுக்கும் சென்று என்ன செய்யறாரு, பைபிள் இவர் வாசிக்கக்கூடிய ஒரு நபராக இவர் என்ன செய்யப்படுறாரு, நியமிக்கப்படுறாரு. பொதுவாக அந்த ஐரோப்பிய அரசியல்வாதிகள் அவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தன் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒன்று புர்கா அல்லது இந்த மினாரா, இந்த பிரச்சனையை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கையில் எடுத்து தனக்கு அந்த பிரச்சனைகள் என்ன செய்வாங்க, தன் மீது ஏற்பட்டுள்ள அந்த புகாரை திசை திருப்பதற்காக வேண்டி இதை என்ன செய்வாங்க அப்படின்னா அப்பப்போ தூசி தட்டி எடுப்பாங்க. அதே மாதிரி 2001 கூட நம்ம இந்திய நாட்டில் பிரதமராக இருந்தக்கூடிய வாஜ்பாய் அவருடைய அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, பாராளுமன்ற தாக்குதல் நடக்குது. அதே நேரத்துல கார்கில் போர்ல மரணித்த அந்த ராணுவ வீரர்களை அடக்க செய்யறதுக்காக வேண்டி அமெரிக்காவில இருந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா சவப்பெட்டிகள் வாங்கப்படுது. அதுல ஒரு பெருங்கொண்ட ஒரு ஊழல் என்ன செய்ய நடக்குது. அப்ப அந்த ஊழலை பத்தி மக்கள் பிரபலமா பேசக்கூடிய நேரத்துல அப்ப என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பாராளுமன்ற தாக்குதலை எடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை திசை திருப்புறாங்க. இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த மாதிரி தன்னுடைய மேல் கட்சியில மேல் வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மினாராவுடைய பிரச்சனையை ஹைலைட் பண்ணி கொண்டு வர்றாரு. ஓரளவுக்கு இவர் எல்லாம் பதவி எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா இன்னும் ஒரு பதவி ஒரு ஆசை என்பது எந்த ஒரு மனிதனையும் அப்படியே விட்டுறாது. இன்னும் நான் இதுக்கு மேல இன்னும் பதவிகளை அடையணும் அப்படின்ற அந்த ஆசை மோகத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்கதான் அவருக்கு டேர்னிங் பாயிண்டே அமையுது. திருக்குறானை நான் போய் படிச்சு அதுல என்னென்ன தவறுகள்லாம் இருக்குது, என்னென்னலாம் முரண்பாடா இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சு இன்னும் அதை என்ன செய்யணும், இஸ்லாமியர்களையும் இந்த இஸ்லாத்தை நான் கேவலப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு உறுதி எடுத்துட்டு என்ன செய்யறாரு, 2005ஆம் ஆண்டுல குரானை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அதை படிக்க ஆரம்பிக்க அவருக்கே ஒரு மாற்றம் ஏற்படுது. இந்த குரான்ல எந்த ஒரு குறையும் இல்லையே, இது ஒரு மனிதன் அமைதியாக வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்தை இந்த குரான் சொல்லி கொடுக்குது. இது அடுத்தவங்களோட நீங்க பகைவரா இருக்கணும், சண்டை போடணும் அப்படின்னு எதையும் சொல்லாம நீ சமத்துவத்தோடு மனிதாபிமானத்தோடு சகோதர சமயத்தவர்களோட அன்பு காட்டி தான் நீ வாழணும் அப்படின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா இவருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அது இல்லாம அதாவது இறைவனுக்கு முன்னாடி அனைத்து மனிதர்களும் சமம் தான், எல்லாமே அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான், அடிமைகள் தான் அப்படின்ற ஒரு அந்த விளக்கங்கள்லாம் இவர் கிடைச்ச உடனே இவருக்கே என்ன செய்யுது அப்படின்னா ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அதுக்கு பிறகு இஸ்லாத்தை பத்தியும் முஸ்லிம்களை பத்தியும் எந்த ஒரு தவறான ஒரு முழக்கங்களையும் தவறான ஒரு பிரச்சாரத்தையும் செய்யாம அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாரு. ஆனா
இவர் ஏற்படுத்தி விட்ட அந்த பிரச்சனை வந்து நாட்டுல வந்து என்ன தீயா கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப பிரான்ஸ் நாட்டுல அதிபரா இருந்த அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு வருது. அப்ப அவருமே என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த பிரச்சனைய, புர்கா விவகாரம் அதே மாதிரி மினாரா விவகாரத்தை என்ன செய்யறாரு, அதை வந்து உசுப்பேத்தி விட்டு தன் மீது உண்டான அந்த குற்றச்சாட்டை வந்து மறைக்கிறாரு. அதே மாதிரி 2007 வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா 2007 வந்து நிறைய இவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர், இவர் வந்து இஸ்லாத்தை பத்தி அந்த மினாரா பிரச்சனை பத்தி எதை பத்தியுமே இவர் வாயை திறக்காதனால பத்திரிகையாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எதுக்கு இப்படி அமைதியா இருக்கிறீங்க, நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எதுவுமே அவர் பதில் சொல்லாம 2007 அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் இதை பத்தி நான் பேசினேன் அப்படின்னா அவருடைய மனது வந்து புண்படுற மாதிரி இருக்குது, அதனாலதான் நான் இதை பத்தி நான் பேசுறது இல்லை, இஸ்லாமியர்களை பத்தியும் முஸ்லீம்களை பத்தி நான் என்ன செய்யறது இல்லை, தவறான வார்த்தைகளை பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது வந்து ஒரு பெரிய அந்த கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த ஒரு பெரிய ஒரு இடியா இருந்துச்சு. ஏன்னா இவர் தான் இதை ஆரம்பிச்சாரு, ஆனா இவர் இப்படி மாற்றமா பேசுறாரு, இவருடைய போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த கிறிஸ்தவர்களா ஒண்ணு சேர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பொது வாக்கெடுப்பு நடத்தணும், பொதுவான விவாதம், இந்த மினரா சம்பந்தமான ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ண 2009 நவம்பர் மாசத்துல என்ன செய்யணும், ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுதுன்னா தீர்மானிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நீங்க மற்ற நண்பர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா இவர்கிட்ட கேட்க, நீங்க தானே ஆரம்பத்தில் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சீங்க, இப்போ இதை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா, நான் 2005 இருந்து நான் இதை செஞ்சுட்டேன், இதை நான் நிப்பாட்டிட்டேன், நான் 2005 நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா வெளிப்படுத்தக்கூடிய நேரத்துல அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு. அப்ப இருந்த அந்த பத்திரிகை துறைகள் எல்லாமே வந்து இந்த செய்தியை தான் என்ன செஞ்சு அப்படின்னா அந்த அந்த நியூஸ் பேப்பருடைய தலையங்கமாகவே என்ன செஞ்சுன்னா வெளியிட்டதா சொல்றாங்க. அப்ப கேட்குறாங்க, எதனால வந்து நீங்க இஸ்லாத்தை ஏற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய சமயத்துல வந்து நான் வந்து என்னுடைய நடைமுறை, யதார்த்த நடைமுறை வாழ்க்கையில வந்து எனக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், நான் எந்த ஒரு விஷயத்தையுமே லாஜிக்கா தான் நான் மேட்ச் பண்ணி பார்ப்பேன், அப்படி எனக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகங்களுக்கும் ஐயங்களுக்கும் வந்து இந்த கிறிஸ்துவத்துல வந்து எந்த ஒரு பதில் எனக்கு கிடைக்கல, அதனால நான் குரானை படிக்கும் போது எனக்கு கிடைச்சிச்சு, அதனாலதான் அந்த குரான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய அந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாக்கெடுப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் சர்ச்சில் இருக்கிற மாதிரி பள்ளிகளிலும் மினராக்கள் இருக்கணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனுடைய விளைவா என்ன நடக்குது அப்படின்னா வெறுமனே வந்து 2% முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அந்த சுவிட்சர்லாந்துல அந்த வாக்கெடுப்புக்கு பிறகு 42 அந்த வாக்கெடுப்புல வந்து 42.5% மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இது மட்டும் நிப்பாட்டிராம அடுத்தடுத்து நிறைய பள்ளிகள் கட்டுமான பணிகள், பள்ளிகளை வந்து கட்டுறது, இந்த இஸ்லாத்தை வந்து கொண்டு போய் மற்ற மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய அந்த பணிகள் மிகவும் தீவிரமா இறங்குறாரு. அதன் அடிப்படையில வந்து என்ன கடைசியா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதாவது இந்த வரலாறு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு நபர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா தன்னுடைய கருத்தால் ஒரு நாட்டையே இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு திருப்பிய நபர் என்ன செய்யறாரு அப்படின்னா இஸ்லாத்துக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வரலாற்றை எழுதி காட்டுறாங்க. அப்ப இது என்பது இந்த ஹிதாயத்தை கொடுப்பது என்பது அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும். எனவே அப்படிப்பட்ட ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். கடைசி வரைக்கும் இந்த ஹிதாயத்திலே இருந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.